பவுலடிகளார் அந்த புயலில் சிக்கி கரைக்கு வருகிறார். அங்கு அந்த தீவு பகுதி மக்களோடு இரவிலே அங்கே காணப்படுவது, அவர்களோடு குளிர்காக அங்க விறகுகள் எல்லாம் எடுத்து அந்த தீயில போடப்படுவதை நாம வாசிக்க முடியும். மக்களுடைய நம்பிக்கையின்படி ஒன்று பழி வாங்குகின்ற தேவதை, இன்னொன்று நன்மை செய்கின்ற தேவதையாக, இரண்டு தேவதைகளுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக அங்க வாழ்ந்து வந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். பவுலடிகளார் இந்த விறகு கட்டைகளை அள்ளி அங்கே தீயில போடும் பொழுது விறகுனோட இந்த பாம்பும் அங்கே அவர் கையில பட்டு அதை உதறி தள்ளி அந்த தீயில இடுகிறார். அது இறந்து விடுகிறது. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, பவுலடிகளார் இவர் இறந்து விடுவார் அல்லது இவருக்கு ஏதாவது கேடு நேரிடும் என்று அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இறுதி வரை எந்த ஒரு கேடும் நேரிடவில்லை, எந்த ஒரு விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, எந்த ஒரு உயிரிழப்பும் அவருக்கு ஏற்படவில்லை. மாறாக அவர் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு என்ன செய்யறாருன்னா, அநேகம் பேருக்கு அவருக்கு சுகம் உண்டாகும்படி அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதை நாம பார்க்க முடிகிறது. இந்த அடையாளங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நற்செய்தி பகுதியில் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18 வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது வார்த்தைகள், என்னுடைய நாமத்தினால் அல்லது என்மேல் நம்பிக்கை உடையோர் என் நாமத்தினால் என்ன செய்வாங்க, பேய்களை துரத்துவார்கள் அல்லது பாம்பு சர்ப்பங்களை பிடிப்பார்கள், கையில பிடிப்பார்கள், பாம்புகளை கையில பிடிப்பார்கள், அல்லது பலவிதமான பாஷைகளை பேசுவார்கள். இப்படியாக அவர்களுடைய நாமத்தினால அநேகம் பேரை சுகப்படுத்துவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அடையாளமாக பவுலடிகளார் இங்கே செயல்படுவதை நாம பார்க்க முடிகிறது. அப்படியாக நமக்கும் கூட இப்படியான அழைப்பும் இப்படியான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அதிகாரமும் நம்மிடத்துல இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணராதவர்களாய் நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு நாம் சோர்வுற்று நாம் என்ன செய்யறோம், நம்முடைய தன்மையை நாம மறந்து போய் இழந்து போய் விடுகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அடையாளங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. இதை நாம் பற்றி கொண்டு ஆண்டவரிலே இன்னும் நாம் நம்பிக்கை கொண்டு, ஏன்னா நம்பிக்கை தான் முக்கியம். ஆண்டவர் அவருடைய மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படின்ற வார்த்தையை நாம் படிக்க முடியுது. ஆகையினால ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். ஆண்டவருடைய அடையாளங்களாக செய்ய போகின்ற காரியங்களை நாமும் கூட செய்ய ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நாம் நடப்போம். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக.